கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இது வாலிபர் கூடுகை அப்படி தானே, மாதாந்திர வாலிபர் கூடுகை. ஸோ இதில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நம்ம வந்து இங்கே வந்து கூடியிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு மிஷினரி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? போன மாதம் ஒரு மிஷினரி பற்றி பார்த்தோம். யாருன்னு ஞாபகம் இருக்கா? போன மாதம் எந்த மிஷினரி பற்றி பார்த்தோம்? எனக்கு தெரிஞ்சதில் ஒரு பாதி பேராவது போன மாதம் வந்திருப்பீங்க அப்படி தானே? வில்லியம் டிண்டேல் இல்லையா? போன மாதம் நம்ம பார்த்த மிஷினரி வந்து வில்லியம் டிண்டேல். ஸோ அந்த பைபிளை வந்து அந்த லட்டின் கிரீக் லாங்குவேஜஸில் இருந்ததை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சோர்ஸாக இருந்த ஒரு பர்சன் பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஷினரி பற்றி ஒரு சின்ன க்ளூ சொல்கிறேன். ஸோ அந்த க்ளூ வச்சு நீங்கள் ஆன்சர் அவர் யார் அப்படிங்கிறத கெஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த கூடுகை வரும்போது ஒரு சின்ன கிஃப்ட் அவங்களுக்கு. சரியா? கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிஃப்ட்டு. இவரோட பேர், அதாவது அவருடைய ஒரிஜினல் பேர் வேறு, ஆனால் அவர் இங்கே ஊழியம் பண்ண வந்த பிறகு அவரோட பேரை அருளானந்தர்னு மாற்றிக்கிட்டாரு. யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லலாம். தெரிஞ்சால் சொல்லலாம். சொன்னால் கிஃப்ட்டு அடுத்த இது வரும், அடுத்த மீட்டிங் வரும்போது கண்டிப்பாக கிஃப்ட் உண்டு. அவரோட பேர் வேறு. ஸோ அவர் இங்கே வந்த பிறகு அவருடைய பெயரை மாற்றம் செய்து கொண்ட பெயர் என்னன்னா அருளானந்தர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரோ சொன்னீங்க கரெக்டா. ஜான் டி பிரிட்டோ. உங்கள் பேர்? சிமியோன். எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஷினரி பயோகிராஃபி வந்து ஜான் டி பிரிட்டோ. ஸோ அவர் அருளானந்தர்னு அவரோட பேரை மாற்றிக்கிட்டாரு. சரி, அவரை பற்றின ஒரு சின்ன வாழ்க்கை குறிப்பை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அவர் ஆக்சுவலாக பிறந்தது பார்த்திங்கன்னா போர்ச்சுகலில், லிஸ்பன். சரியா? போர்ச்சுகலுடைய தலைநகர் வந்து லிஸ்பன். அங்கே தான் பிறந்தார். 1647 அவருடைய வாழ்க்கை, அதாவது அவர் வந்து இங்கே பூமியில் பிறந்தது 1647. ஸோ அவர் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேக்ரவுண்டு, வெல் செட்டில்டு பேக்ரவுண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு கவர்னர், அந்த இடத்துல ஒரு கவர்னராக இருந்திருக்காரு. ஸோ இவர் நல்ல ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே என்ன பண்ணுறாருன்னா இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கை வந்து படிப்பு அப்படி போயிட்டே இருக்குது. ஆனாலும் இவருக்கு வந்து எப்படி சொல்ல, அவங்க அப்பாவோட வழியிலையோ அல்லது வேறு ஏதாவது வேலை அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபாடு இல்லை. இவர் வந்து சேவியர், ஃப்ரான்சிஸ் சேவியரை வந்து தன்னுடைய எப்படி சொல்லணும்னா ஒரு பேஸ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு அவரை மாதிரியே நானும் என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தாட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இவர் வந்து 15வது வயசில் என்ன பண்ணுறாருன்னா ஜீசஸ் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு இறையியல் கல்வியை முடிச்சுட்டு அவர் எங்கே வர்றாருன்னா சென்ட் ஆண்டனி கல்லூரி, அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, பேராசிரியராக கொஞ்ச நாள் பணியாற்றுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து அழைப்பு எங்கே அப்படின்னா இந்தியாவுக்கு தான். ஸோ இவர் வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா இல்லை, சின்ன வயசுலேயே இறந்துட்டார் இல்லையா? ஸோ இவருக்கு வந்து எங்கே வேலை கிடைக்குதுன்னா ஹைகோர்ட்டில், அந்த இடத்துல போர்ச்சுகலில் இருக்கக்கூடிய ஒரு ஹைகோர்ட்டில் வேலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை வேண்டான்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஊழியத்துக்காக வராரு. 1673 கோவாவில் வந்து என்ன பண்ணுறாரு, கடற்கரையில் இறங்குறாரு. ஸோ அங்கே இறங்குனதும் இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நிறையா சேவை செய்து, அதே மாதிரி எப்படி சொல்லணும்னா நிறையா உடல் நலிவுற்ற மக்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய சேவைகள் செய்து ஆண்டவரை பரப்பியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இவர் இங்கே வரும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம போய் டச் பண்ண முடியாத பீப்புள் யாருன்னா நல்ல ஒரு எப்படி சொல்ல, உயர் ஜாதியினர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையுமே உயர் ஜாதியினர் இருப்பாங்க. ஆனால் அவங்கள போயிட்டு என்ன பண்ண முடியாது, அதிகமாக நம்ம ப்ரீச் பண்ண முடியாது அவங்கக்கிட்ட. ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப லக்ஸரியாக இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப் வந்து ஆல்ரெடி ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த நீடுமே இருக்காது. அதாவது அவங்க வேற்று மதத்தில் இருந்தாலுமே காடோடைய நீடு அவங்களுக்கு என்ன இருக்காது, அதிகமாக இருக்காது. எங்கே நீடு இருக்கோ அங்கே தான் என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். அவங்களுக்கு எந்த நீடுமே இருக்காது. அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட நம்மளால் காஸ்பலை ப்ரீச் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட காஸ்பலை ப்ரீச் பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய உடைய சன்னியாசி மாதிரி மாற்றிக்கிறார். ஏன்னா அந்த மாதிரியான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க பக்கத்திலே விட மாட்டாங்க.
ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுறாரு. நார்மலாக வெளிநாட்டினர்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் வெஜிடேரியனாக தான் இருப்பாங்க இல்லையா, வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியனாக மாறுறாரு. அது போக என்ன பண்ணுறாரு, அவருடைய உடல் முழுவதும் அந்த உடல் முழுவதும் மறைக்கக்கூடிய அந்த அங்கி மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறாரு, போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதில் இந்த மாதிரியான அவருடைய செல்ஃபை என்ன பண்ணிக்கிறாரு, மாற்றிக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாரு, போய் ப்ரீச் பண்ணுறாரு. நிறைய மக்களை என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. அதோடு அவர் நிற்காம அங்கேருந்து எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைய மதுரை ஏரியா, மதுரைனா இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாகாணம் மாதிரி பிரிஞ்சிருக்கும். மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த ஏரியா எல்லாமே வந்து மதுரை தான், சரியா. ஸோ அந்த ஒரு இடத்துல அவருடைய அடுத்து அங்கேருந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்கே வந்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இங்கே வந்து சேதுபதி மன்னர் இருக்காரு ஆட்சி பண்ணிட்டு, அவர்கிட்ட இவர் என்ன பண்ணுறாரு, அதாவது ஒரு சின்ன விஷயத்தினால மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணி அவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. இவர் வந்து அந்த காரியங்களை பற்றி கொஷின்ஸ் கேட்கும்போது என்ன பண்ணுறாருனா ரொம்ப தெளிவாக ஆன்சர் பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, இவர் மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு விடுவிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் அப்படியே அந்த ஏரியாவிலேருந்து கடந்து எங்கே வர்றாரு, ராமநாதபுரம் அந்த ஏரியாவுக்கு வர்றாரு. அங்கே வந்ததுக்கப்புறம் தடிய தேவர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, சரியா. அந்த இடத்த ஆண்ட ஒரு குறுநில மன்னர் மாதிரி. ஸோ அவர்கிட்ட இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவரை பற்றி ப்ரீச் பண்ணும்போது அவர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு நிறையா சுச்சுவேஷன் வந்தது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி இருந்தவங்க அவரை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு யாராலுமே அவரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து அவருக்காக ப்ரேயர் பண்ணி அந்த நோயை என்ன பண்ணுறாரு, குணப்படுத்துறாரு. ஸோ அதை வந்து ரொம்ப முழுவதுமாக விசுவாசித்து ஆண்டவர் தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கிறாரு. ஆனால் அவர் ஏற்றுக்கிட்டாலும் அவர்கிட்ட இன்னும் சில பழக்க வழக்கங்களும் பாவங்களும் இருந்ததுனால என்ன பண்ண முடியல, அவரால் ஞானஸ்தானம் எடுக்க முடியல. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக அந்த காலத்து அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியோடு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய அந்த மனைவிகள், அந்த புறம்னு சொல்லுவாங்க, அங்கே நிறைய மனைவிகள் இருப்பாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உன்னுடைய மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு, மனைவிகளை விட்டுட்டு உன்னுடைய முதல் மனைவி கூட என்ன பண்ணு, ஆள ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணலாம், நீ கண்டிப்பாக ஆண்டவருடைய சித்தத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ணலாம், ஞானஸ்தானம் எடுத்து ஒரு முழு கிறிஸ்தவனாக மாறலான்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா மனைவிகளையும் அனுப்பி விட்டுட்டு அவருடைய முதல் மனைவி கூட வாழ ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதில் மனைவிமார்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு மனைவி என்ன பண்ணுறான்னா அந்த சேதுபதி மன்னர்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நிறையா கிறிஸ்தவர்களாக எல்லாரையும் மாற்றுறாரு, மன்னரையே மாற்றிட்டாரு. அப்போ என்ன பண்ணிடுவார், கூடிய சீக்கிரம் ராமநாதபுரத்தில் இருக்கிற எல்லா ஏரியாலையும் என்ன பண்ணிடுவார், கிறிஸ்தவர்களாக மக்களை மாற்றிடுவாருன்னு சொல்லிட்டு அங்கே போய் போட்டு கொடுக்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து இவரை சிறை பிடிச்சிட்டு போய் ஓரியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, அதாவது சிலுவையில் கழுவேற்றி அதுலேயே அவருடைய தலையும் என்ன பண்ணுறாங்க, துண்டிச்சு அந்த இடத்துல அவரை கொல்றாங்க, சரியா. ஸோ இவருடைய வாழ்க்கை மூலமாக நம்ம என்ன முக்கியமான ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா, அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். அவர் அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும், ஊழியம் பண்ணணுன்ட்டு இல்லை, அவர் அழகாக என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக கூட இருந்திருந்திருக்கலாம். ஆனால் அதையும் விட்டுட்டு அவர் இங்கே வந்து என்ன பண்ணார், நம்ம தேசத்துக்காக ஊழியம் செஞ்சு இங்கேயே என்ன பண்ணார், கழுத்தை என்ன பண்ணாங்க, தலையை துண்டாக வெட்டி சிலுவையிலேயே அவர் மரித்து போகிற அளவுக்கு ஒரு எப்படி சொல்ல, ஒரு ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காரு. ஸோ அவருடைய வாழ்க்கை மூலமாக நம்ம இந்த விஷயத்தை கற்றுக்குறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்கக்கூடிய இந்த மிஷினரி பயோகிராஃபியை நீங்கள் உங்களுடைய லைஃபுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஸோ அந்தந்த காரியங்களை நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ.